திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுனை ஆக்கிரமிப்பு. சுனையை சுற்றி வேலி. தர்கா நிர்வாகத்திற்கு தொல்லியல் துறை வைத்த ஆப்பு. திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? இது திருப்பரங்குன்றம் மலையா, சிக்கந்தர் மலையா என்கிற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கையில், மறுபக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகள் விதித்து மலை மீது ஆடு கோழி எடுத்துச் செல்ல விடாமல் தடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கார்த்திகை தீபம் தூணில் தீபம் ஏற்ற முடியவில்லை. திருப்பரங்குன்றம் மலையின் பெயரை சிக்கந்தர் மலை என மாற்ற முயற்சிகள் நடந்து வருகிறது. மேலும் மலை மீது அசைவ உணவுகள் சாப்பிட்டு முருகன் கோவில் மலையின் புனிதத்தை கெடுக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பிரச்சனை உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் தற்பொழுது அடுத்த பிரச்சனை எழுந்துள்ளது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மீது முருகன் கோவிலுக்கு சொந்தமான பல சுனைகள் உள்ளது. அதாவது புனித நீர்க்குளத்தை தான் சுனை என்று அழைக்கப்படுவார்கள். அப்படி ஒரு சுனையை தான் மலை மீது உள்ள தர்கா ஆக்கிரமித்துள்ளதாக அடுத்த ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. தர்கா அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுனையை சுற்றி வேலி அமைத்துள்ள தர்கா நிர்வாகம் அந்த சுனைக்கு இரும்பு கேட் போடப்பட்டு அந்த கேட்டில் குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமான பிறை நிலா மற்றும் 7, 8, 6 ஆகியவை அந்த கேட்டில் இடம்பெற்றுள்ளது. மேலும் அந்த சுனைக்கு ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா குடிநீர் என்று போர்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு சுனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர் இந்து மக்கள் கட்சி தலைவர் சோலை கண்ணன். அந்த புகார் மனுவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலை மீது சுமார் 15க்கும் மேற்பட்ட சுனைகள் இருப்பதாக தனது புகார் மனுவில் தெரிவித்தவர், மேலும் இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் உள்ள இறக்கத்தில் ஒரு சுனை இருப்பதை சுட்டிக்காட்டி அந்த சுனையை சுற்றி தர்கா நிர்வாகம் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி தற்பொழுது அந்த சுனையை ஆக்கிரமித்துள்ளதாக தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்த சோலை கண்ணன், மேலும் முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுனையை ஆக்கிரமித்து அபகரிக்கும் முயற்சியில் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாகவும் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற அதிக வாய்ப்பு உள்ளது என சுட்டிக்காட்டிய சோலை கண்ணன், புராண வரலாற்று கலந்த சிறப்புமிக்க தொன்மையான சுனையை மீட்கவும் மேலும் முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுனையை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரித்து ஈடுபட்ட சிக்கந்தர் தர்கா நிர்வாகத்தின் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து திருப்பரங்குன்றம் மலை மீது சுனைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார் சோலை கண்ணன். இதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை சார்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட சுனை பக்கத்தில் ஒரு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் நினைவு சின்னத்தை அழிக்கின்றவர், அகற்றுகின்றவர், சிதைக்கின்றவர், மாற்றி அமைக்கின்றவர், இதன் தோற்றப்பொழிவை முளைக்கின்றவர், இதனை ஆபத்துக்கு உட்படுத்துகின்றவர் அல்லது தவறாக பயன்படுத்துகிறவர்கள் எவராயினும் அவர் 2010ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது இருவகை தண்டனை விதிக்கப்பட்டு கண்டிக்கப்படத்தக்கவர் ஆவர் என பலகை வைக்கப்பட்டுள்ளது.